துதிக்கிறோம் தகப்பனே. அன்பின் ராஜாவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உனக்கும் தேவாதி உங்களை திருத்தீங்கப்பா, எங்களை பிரித்தெடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை சொல்ல எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. Yes Lord, yes Jesus. Hallelujah. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 நாம் ஸ்தோத்திரங்களை எடுப்போம். என் கண்களை மூடி ஆண்டவரை நாமமாக நன்றி. Thank you, thank you, thank you Lord, thank you Jesus. நீ மட்டும் நீ செய்த அதிசயமாப்பா, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டப்பா. அவை ஒன்றையும் என்னால் விவரிக்க முடியாத தகவலே, எதையும் விவரிக்க முடியாத ராஜா. மக்களை ஜனவரி முதல் இப்பொழுது வரைக்கும் உள்ள எல்லா வாழ்க்கையின்
எந்த இடங்கள் எல்லாம் விட்டு நகரணுமோ அந்த இடங்கள் எல்லாம் எங்களை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு வந்தீங்களே, நன்றி ராஜா. ஓ ஜீசஸ், எஸ் லார்ட், எஸ் அப்பா. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord. விசேஷித்தவர்கள் நாங்கள் தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Yes Jesus. ஓ ஈஸ்வரா Yes Jesus. Thank you, thank you, thank you, thank you, thank you. நாம் ஆராதிக்க போகிறோம், ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். நன்றி 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 என்று அவருக்கு எவ்வளவு துதி பாடல்கள் பாடினாலும் அதற்கு மிகையாகாது. எவ்வளவு துதி பலிகளை செலுத்தினாலும் அதற்கு ஈடு வேறு ஏதும் இல்லை. நம்ம உயிர் குழந்த துதிக்கு ஒரு சுத்தமாக ஒரு உவாமை இல்லாமையாக காணப்படுகிறது. We are nothing, we are zero. ஆண்டவர் நமக்கு பண்ணின காரியங்கள் அதை விட அதிகம். தகுதியே இல்லாத நம்மளை இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நினைத்த நாட்கள், டிசர்வே இல்லை. நம்ம பாவி, நம்ம பாவியாயிருந்த நமக்கு மறுபடியும் 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 நமக்கு கொடுத்து அவர் அழகாக நம்மை குட்டி சேர்த்தாரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. Thank you Lord, thank you Jesus. Yes Lord, yes அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளின் ஆவிகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முடித்து போடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பிள்ளைகள் வரவிடாமல் தடைப்படுகிற எல்லா ஆவிகளையும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தகர்த்து போடுகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் வருக தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வருகப்பா. Yes Jesus, yes Lord. Yes Jesus, yes Lord. Thank you God, thank you God.
சர்வ வல்லவரப்பா, நீ மகத்துவமானவரப்பா, நீ துதிகளை பாடத்தக்கவரப்பா. உடைய மகத்துவமே நானது தகப்படே. பூமியின் கடையாளர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் உண்மை அழைத்தால் ஆண்டவரே நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொன்ன தேவன் அல்லவா. பாத்திரவான்கள் எல்லாரும் எங்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி அப்பா. Thank you Jesus. Yes Lord, yes அப்பா, yes அப்பா, yes அப்பா, yes Jesus. இதை ஆயத்தப்படுத்துங்க, இதை ஆயத்தப்படுத்தி நீங்க சொல்ல போறது ஒரே ஒரு காரியம் தான்ப்பா. நான் உங்களை துதிக்க போறேன்ப்பா, உமக்கு துதி பலிகளை செலுத்த போகிறேன்ப்பா, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிற ராஜா, உமக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிற ராஜா. நான் இன்னைக்கு பண்ண போறது ஆண்டவரே அது மாத்திரம் தானப்பா. நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி 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 எண்ணியப்பா உமக்கு துதி பலிகளை நான் ஏறெடுக்க போகிற ராஜா. பாத்திரமான இல்லாத எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா இதை நியாயப்படுத்தி சொல்ல போற அடுத்த ஆண்டவரே 1 மணி நேரம் நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க போகிற ராஜா, ஸ்தோத்திரிக்க போகிறப்பா, துதிக்க போறப்பா, துதிக்க போறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆல்ரெடி எங்களுக்காக நீர் நியமித்து வைத்திருக்கிறதை நாங்கள் சுதந்திரிக்கிறதற்கு ஆண்டவரே, சோதரித்ததற்கு ஆண்டவரே அநேக நேரம் நன்றிகளை ஏறெடுக்காமல் இந்த உலகம் எங்களை மறைத்து விடுகிறது ராஜா. நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கணும் அப்பா, நன்றி பலிகளை ஏறெடுக்கணும் தகப்பனையோ. Yes Lord, yes Jesus, yes Appa, yes Appa, yes Appa. Thank you Appa, thank you Appa. எல்லாரும் கண்களை மூடும், சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் இந்த 1 வருஷம் நம்முடைய வளர்கிற பாதையை எண்ணி ஆண்டவரே சப்பா ஜஸ்ட் தேங்க் யூ. கண்களை மூடி நம்ம பாட போகிறோம், கண்களை மூடி துதிக்க போகிறோம், வரிகளை உணர்ந்தவாறு ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையை அழகாக சீர்படுத்தினீங்க அப்பா, அழகாக ஒவ்வொரு இடங்களையும் செதுக்கி கொடுத்தீங்க ராஜா, எங்களை உருவாக்கினீங்கப்பா. ஜஸ்ட் I came here to thank you அப்பா. இங்கே வந்திருக்கிற தகப்பனே மக்கள் நன்றிகளை செலுத்த தகப்பனே நன்றி 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 ராஜா. Yes Lord, thank you. Yes அப்பா. இயேசுவே நன்றி சொல்கிறோம், சொல்லுவோமே ஆமென். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி
Everybody
நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அதிசயங்கள், ஒவ்வொரு அற்புதங்கள் முடிந்து போகும் என்று நினைத்த நாட்களிலே மறுபடியும் நமக்கு துவங்கி கொடுத்த அந்த தேவாதி தேவன். ஆமென், 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 ஆமென். பாதுகாத்து வந்தீரையா, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா.
முழுவதும் நீ பாதுகாத்ததற்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ராஜா. ஒரு 30 to 40 minutes we are going to give sacrifice to God. ஒரு 40 நிமிடம் ஆண்டவருக்காக எழுப்பி நிற்போமே. தகப்பனே நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாருமே தயவு செஞ்சு உட்காராதீங்க. எத்தனையோ நாட்கள்ல வரிசையில போய் நம்ம நின்று இருக்கோம்ல, எத்தனையோ நாட்கள் காத்து கடந்திருக்கோம்ல. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். எஸ் லார்ட். எஸ் அப்பா. எஸ் அப்பா. தேங்க்யூ.
உயிரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உலகை
நீங்க இல்லாத ஒரு நாள் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சு. With you we are here, அப்பா. எங்கள் கஷ்ட நஷ்ட நேரங்கள் எல்லாம் எங்களோடு கூட வந்து நீங்க எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி ராஜா. உமக்கே ஆராதனை தகப்பனே, உமக்கே ஆராதனை அப்பா. கரங்களை பிடித்து தூக்கி விட்டேங்கள் அன்பின் தெய்வம் அல்லவா. ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord, yes Lord. Yes Jesus. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. சொல்லுமா, குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. படுகொலியில் நின்று மீட்டீரே, ஜீவனை மீட்டாரே.
ராஜா. ஒருபோதும் ஆண்டவரே உம்மை மறக்காமல் ஆண்டவரே நீங்கள் நினைத்ததற்காக நன்றி ராஜா. கிருபை இறக்கங்களால் எங்களை முடிச்சுட்டீங்கப்பா. கஷ்ட நஷ்ட நேரங்கள் அப்பா நீர் எங்களுக்கு கிருபையாய் கூட இருந்ததற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து பிசாசை எதிர்த்து ஓடப்பா உமக்கு நன்றி வழிகளை செலுத்த நீர் எங்களுக்கு பாராட்ட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. கொடான கொடை நன்றி அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பரமபிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் வந்து கொள்வோமா? சங்கீதம் 100 பிரதர் டேவிட் முன்னாடி வந்து ஒவ்வொரு வசனமாக பிரதர் படிக்க படிக்க திரும்ப அதே வசனத்தை நம்ம படிக்க போறோம். ஆமென். சங்கீதம் 100 தமிழ்ல ஏதாவது சதீஸ்வரிங்களா? சங்கீதம் நாம் இப்பொழுது படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 100ஆம் அதிகாரம், ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்த்து மறுபடியும் நம்ம ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆராதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். 1 தீமோத்தேயு என்று நினைக்கிறேன் 1:4ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்ற வசனம் 4:4-5 படிங்க. 1 தீமோத்தேயு 4:4-5. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்றும் தள்ளப்படாது. அது தேவன் வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமானது. ஆமென், ஆமென். ஒருவேளை சிலர் யோசிக்கலாம், 2024 எனக்கு நல்லதல்லன்னு யோசிக்கிறவங்களாம் கரங்களை தேர்த்தீங்க. உண்மையை சொல்லுங்க. ஆமென். 2024 எனக்கு நல்லதல்லன்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்ததுன்னா கரங்களை வைத்தீங்க. ஆமென். நானும் ஒருத்தி. ஆமென், ஆமென். ஏதோ ஒரு விதத்துல ஐயோ ஏன்டா இந்த 2024 வந்துச்சு, இந்த 2024 கடந்து வந்த பாதைகள் அநேகம் என்று சொல்றது தான் இந்த இடத்துல தீமோத்தேயுல பவுல் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. தேவன் படைத்தது எல்லாவற்றையும் நல்லதாகவே இருக்கு, ஸ்தோத்திரத்தோட அது ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்ல. ஆமென். இயேசு 5 அப்பம் 2 மீனை எடுத்து முதல்ல என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த அற்புதம் வேதாகமத்தில் எழுதப்பட போகுது, இதுல அநேகமாயிரம் ஜனங்கள் போஷிக்கப்பட போறாங்க, உங்கதாகவே தெரியும். அதனால அவர் அழகா எடுத்து என்ன பண்ணிட்டாரு?
ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவே அநேக நேரம் மாட்டேங்கிறோம். இது நடக்குமா? இது முடியுமா? இது அடைக்கப்பட்டு விட்டதே, இப்படி வந்து விட்டதே, இந்த பணம் திருப்பி அடைக்க முடியுமா? இந்த கடற்காரன் தொல்லை பண்ணுவானா என்று எடுத்த உடனே அநேக சந்தேகத்துக்குள்ளாகிறதுனாலதான் அநேக நேரம் நமக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறார். அவர் படைத்தது எல்லாமே நமக்கு என்னதான்? நல்லதுதான், நல்லதுதான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், அவரை விடுவிக்காமல் போனாவே என்ன பண்ணுவேன் நானு? வாய்களை திறந்து சொல்லுங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லுகிறாங்க? அவரை விடுவிக்காமல் போனாலும் ஆமென் அந்த சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். அதே விசுவாசத்தோட தான் நம்ம இருக்கணும். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினாரே, சுகமாக்கின உடனே அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்ததா? 10 பேருக்கும் இல்ல. ஆண்டவர் நீ போ, உனக்கு சுகம் சொல்லிட்டாரு. ஆனா யார் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலும் அவனுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டார். படிப்போமே அந்த இது லூக்கா 4ஆம் அதிகாரம், இல்ல யோவான் 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த வசனப்படிகளை நீங்க நினைக்கணும், நன்றி செலுத்துவதற்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆமென். நம்ம சபையில அநேக ஜனங்கள் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை மட்டும் விசேஷித்தவர்களாய் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. நன்றி செலுத்துவதற்கு படிக்கல. ஓகே, லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறேன் கேளுங்களேன். இயேசு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார். நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறவங்களாம் யாரு? திரும்பி வந்து என்ன பண்றவங்க? தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்கள். அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு என்ன செலுத்தினானா? ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு கேட்கிறார் பாருங்க, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவரை திரும்பி வர காணோமே. அவனை நோக்கி என்ன சொல்றாரு? நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததற்கு. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இவனை தவிர வேற யாரையும் நான் பார்க்கலையே. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் ரட்சித்தது. அவனுக்கு அப்புறம் தான் ரட்சிப்பு கிடைக்குது. அது வரைக்கும் அவனுடைய வியாதிதான் ஹீலாச்சே தவிர ரட்சிப்பு கிடைக்கல. அவன் திரும்பி வந்து நன்றி செலுத்தினான் பாருங்கள, அப்பதான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. இன்றைக்கு அதே விசுவாசத்தோட நம்ம திரும்பி வந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு புதிய ரட்சிப்பு. ஆமென், ஆமென். எழுப்புவோமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி பணிகளை செலுத்த போகிறோம்ப்பா. நான் திரும்பி வந்து உங்ககிட்ட வந்திருக்கிற தகப்பனே, திரும்பி வந்து நன்றி செலுத்த வந்திருக்கிற ராஜா, எனக்கு அவனுக்கு கொடுத்த அதே ரட்சிப்பு எனக்கு வேணாப்பா. ஒருவேளை 2024 எனக்கு ஆண்டவரே சரியில்லாம இருந்ததாலப்பா, நான் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரே உம்மிடத்துல மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிற ராஜா. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், எஸ் அப்பா, எஸ் அப்பா. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. மனதார ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க போறோம். மனதார ஆராதிக்க போகிறோம். மனதார ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஏனென்றால் 2025 வரவேற்பதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 நாள் தான். 2024 5ஆம் வருடம் நமக்கு வேணும்னா அந்த விசுவாசத்தோட அவரிடத்துல கேட்க போறாப்பா. 2024 இருந்தது போல எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் திரும்பி வந்து உம்மை மகிமை செலுத்துகிற ராஜா, உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற ராஜா.
நீங்க என் கூட வாங்கப்பா, நீங்க என் கூட வாங்க ராஜா. எஸ் லார்ட், எஸ் அப்பா. Thank you Jesus, thank you Lord. இருதயத்தை விட்டு கொடுத்து, ஒருவேளை இருதயம் சோர்வா இருந்ததுன்னா அதை தட்டி கொடுத்து, நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், ஆண்டவர் ஆராதிக்க போறேன், சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் அகற்ற போகிறேன் என்று சொல்லி இருதயத்தை தட்டி எழுப்பி சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முழுவதுமே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும்
ஏசப்பா சொல்லுவோம். அப்பா கிருபைகளா என்னை காத்துக் கொண்டீரே. அப்பா
ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி திரும்பி செல்லும் பொழுது அந்த குஷ்டரோகிக்கு கிடைத்த அதே விசுவாசம் எங்களுக்கும் ஆண்டவரே புதிய ரட்சிப்பை பற்றி நாங்கள் திரும்பி செல்ல கிருபை தரப்போவதற்காக நன்றி ராஜா. உடைய கரமைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேனாமே பரமபிதாவே. ஆமென். அப்படியே அமருவோம். சேர்ந்து சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி கொடுக்க போறதில்ல, ஒரு சிறிய காரியத்தை மட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். அதுவே உங்களுடைய கவனங்கள் சிதறாம தேவ சமூகத்தில் சவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போ வைக்கிற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரி அழகா ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. குஷ்ரோகிகள் தேவ சமூகத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அதுல ஒரே ஒரு மாற்றம் தான் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான்னு சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக பார்த்தோம். ஆமென். இந்த வேதாகமத்திலிருந்து சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதி கூட அழகா வாசித்தோம். ஆமென். இந்த உலகத்திலேயே அல்லது பைபிள்லேயே நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய செலுத்தின ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா யாரு? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். தாவீது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 to 10 நிமிடம் மாத்திரம் தாவீது தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அல்லேலூயா. நாமும் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்றேன். நீங்க அதை அப்படியே ஒரு சிந்தையை எடுத்துக்கொண்டவர்களாக தேவ சமூகத்தில் இன்னும் அது நம்மளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஆமென். 2 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னா சுருக்கமா சொல்றேன், கவனிங்க. தாவீது அந்த நாட்களிலே அவன் கூட இருந்ததான சோல்ஜர்ஸ், அவனுக்கு போர்ச்சேவர்கள் இருப்பாங்கல்ல, போர்ச்சேவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கணக்கெடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சென்சஸ் எடுத்தாங்க. இந்த நாட்கள்ல மக்கள் தொகை சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அதே போல தாவீது தன்னோடு கூட இருந்த போர்ச்சேவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதற்கும் இந்த நன்றி செலுத்துறதுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னா ஒரு சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளவு போர் சேவகர்கள் தன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஒரு ராஜா கணக்கெடுக்கிறான்னு சொன்னா எதற்காக கணக்கெடுப்பான்னு சொன்னா தன்னுடைய பலன் எவ்வளவு தெரிஞ்சு கொள்றதற்காக கணக்கெடுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்மளும் நம்முடைய சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சு, நம்ம திறமை மேல நம்பிக்கை வச்சு அநேக நேரம் நம்ம ஜட்ஜ் பண்றோம், கணக்கு போடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு சிஸ்டர் அழகா கேட்டாங்க, எத்தனை பேருக்கு இது நல்ல ஆண்டா இல்ல அப்படின்னு சொல்லி. நான் நம்புகிறேன் நீங்க வீட்டுல போய் இந்த 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா தாவீதுக்கு அந்த நாட்கள் நல்ல நாட்களா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா என்றைக்கு அவன் ஆண்டவரை சந்தேகப்படுகிறான், வேதாகமம் கணக்கெடுக்கிறது என்று சொல்லி இருக்குது. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அவன் தேவனை நம்பிக்கொண்டிருந்த தாவீது தேவனை நம்பாம இப்ப தன்னுடைய சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வைத்து அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எண்ணுகிறான். ஒரு வேலையை சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற மனிதர்கள் ஆண்டவரை முழுமையா நம்பணுமே தவிர தன்னுடைய சொந்த பலத்தின் மேல அல்லது நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மேல நம்பிக்கை வைத்திடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை கொண்டுதான் நிறைய காரியங்களை செய்தார், உண்மைதான். ஆனா அந்த தாவீது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார்னு சொன்னா எப்போதும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த நன்றி செலுத்துற ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த நாட்களிலிருந்து இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறத தவிர உங்களுக்கு இருக்கிற பினான்சியல் அல்லது உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், உங்களுக்கு இருக்கிற தாளந்து மேல நம்பிக்கை
நம்பிக்கை வச்சிடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தாவீதை போல ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி. நான் இன்னைக்கு இந்த வார்த்தை கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணல. கடைசி சிஸ்டர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க, மற்றவர்களுக்கு அது ஊன்றுகோலா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்படியே படுத்துக்கிட்டே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் சிந்தையில் ஆண்டவர் போட்ட வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. கணக்கு எடுக்கிறதை பார்த்து தேவன் நம்மளால கோபப்படுகிறார். அல்லேலூயா. கோபப்பட்டு என்ன பண்றான்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு வாதை வந்து, வேதாகமம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 70,000 பேர் இறந்து போனார்களாம். அல்லேலூயா. 15வது வசனம் சொல்லி நம்புகிறேன். ஆமா, 24வது அதிகாரம் 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 70,000 பேர் ஒரு கொடிய நோயினால என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறதை விட்டுவிட்டு இவன் தன்னுடைய சொந்த பலத்தின் மேல நம்பும் போது தேவன் கோபம் அடைந்தவராய். அல்லேலூயா. ஒருவேளை 2024ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் தேவனை நம்புவதை விட்டுவிட்டு நம்ம சொந்த பலத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்ததுனால ஒருவேளை சகோதரி சொன்னது போல நல்ல ஆண்டா இல்லாம ஒருவேளை அந்த ஆண்டு இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய சமூகத்துல வந்து நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிற நீங்க இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது கர்த்தரை நன்மையாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையில கணக்கெடுத்தது மூலமா 70,000 பேரை இழந்துட்டான். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 25வது வசனத்தை யாராவது வாசிங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் அல்லேலூயா. அவன் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறான். என்ன செலுத்துறான்? சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்க. சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். தாவீது எந்த இடத்துல பலி செலுத்தினானோ அந்த இடத்துலதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல அவன் பிரச்சனையை சந்தித்து தேவன் அவனுக்கு உதவி செய்து எந்த இடத்துல அவன் பலி செலுத்துகிறானோ, வேத ஸ்காலர் சொல்றாங்க, பின்னதாகி வந்த நாட்களிலே அதே இடத்துலதான் நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டினாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கையை வைத்து தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் என்பது எது? எல்லாரும் சொல்லுங்களேன். 2-3 பேர் சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. யார் தேவனுடைய ஆலயம்? நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். தாவீது எந்த இடத்துல கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துறானோ அதே இடம் பின்ன நாட்கள் என்னவாய் மாறிடுச்சு? ஒரு ஆலயமாய் மாறிடுச்சு. ஆமென். இன்றைக்கு அந்த ஆலயம் தான் இன்றைக்கு நம்மளாக காணப்படுகிறோம். தொடர்ந்து நீங்க வேதத்தை நல்லா வாசித்து தியானிப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஆண்டவருக்கு என்று கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டினதான அந்த தேவ ஆலயம் பின்னதான நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக ராஜாக்கள் படையெடுத்து வந்து அந்த ஆலயத்தை தரமட்டமாய் மாற்றிவிட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் தாங்க, ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கட்டின ஆலயம் தாங்க. எல்லாமே உண்மைதான், எல்லாம் சரிதான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் நீங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வருகிறது அந்த ஆலயத்திற்கு. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற ராஜாக்கள் வந்து அந்த ஆலயத்தை இடிச்சு தரமட்டமா நெருப்புக்கு இரையாய் மாற்றி விடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்க இருந்த அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட 2024ஆம் ஆண்டு முடிய போற நேரங்கள்ல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட இதை போல அந்த ஆலயம் உடைக்கப்பட்ட நிலைமையில, சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையில, அதை பயன்படுத்த முடியாத நிலைமையில உடைக்கப்பட்ட ஒருவேளை தெய்வ ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். ஆமென். சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க எஸ்ரா எழுதின புத்தகத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னா மறுபடியும் எஸ்ராவுடைய காலத்துல அந்த ஆலயத்தை மீண்டுமாக கட்டுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் சுருக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு ஆலயம் கட்டப்பட்டது, ஜனங்களுடைய மீறுதலினால் அந்த ஆலயம் உடைக்கப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர்களை வந்திருக்கலாம். வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய சோதனைகள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையாக தேவனை பின்பற்ற முடியாத காரணத்தினால இப்ப மறுபடியும் ஆண்டவர் உணர்வு கொடுக்கிறாரு, 2வது ஆலயத்தை கட்ட போகிறாங்க. அல்லேலூயா. அந்த பகுதியை கூட வாசித்து நம்ம அந்த இடத்தோட கடந்து செல்வோம். எஸ்ரா, எஸ்ரா 3வது அதிகாரம்
13வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வசனத்தோட இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். சத்தமா வாசிக்க முடியுமா? எஸ்ரா 3வது அதிகாரம் 13வது வசனம். ஜனங்கள் மகா கம்பீரமாய், எல்லாரும் சொல்லுங்க, மகா கம்பீரமாய். எதுக்கு தெரியுமா ஆர்ப்பரிச்சாங்க? அல்லேலூயா. அந்த ஆலயத்தை இரண்டாவதாக தேவன் கட்டும்படியான ஒரு அஸ்திவாரத்தை போட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கூட 25வது ஆண்டுக்குள் நுழையக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கெட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை பழைய ஆலயம் உடைந்து போயிருக்கலாம், தீக்கு இரையாக இருக்கலாம், மற்றவர்கள் அதை வந்து பாழ்வழித்து இருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது எஸ்ரா 4:12 ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவங்க இட்ட சத்தம், அவர்கள் இட்ட சத்தம் சொன்ன அந்த சத்தத்தை நான் எவ்விதமாய் தியானித்தேன் என்று சொன்னா, அவங்க தேவனுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஏன்? இடிந்து போன ஆலயம் திரும்ப கட்டும்படியாக தேவன் உதவி செய்தார். இழந்து போன உங்க வாழ்க்கையை மறுபடி கட்டும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணத்தோடு மகா சத்தமாய், அல்லேலூயா, எப்படி மகா சத்தமாய் இந்த இடத்துல துரித்து கொண்டிருக்கும் போது நீங்க கூட நினைச்சிருப்பீங்க, ஏன் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மறுபடி கர்த்தர் கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. வாசிப்பா. ஆனாலும் அந்த சந்தோஷத்தின் ஆரவார சத்தம் என்னதென்று ஜனங்களுக்கு அறியக்கூடாது இருந்துச்சு. கேளுங்க, அந்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களாம். ஆனா அந்த சத்தம் ஆலயத்தை விட்டு வெளியே எப்படி கேட்டுச்சு தெரியுமா? சிலருக்கு கூக்குரலை போல கேட்டுச்சு, சிலருக்கு அழுகிறதை போல கேட்டுச்சு, சிலருக்கு சந்தோஷத்துல கத்துறதை போல இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆலயத்தை கர்த்தர் மறுபடி கெட்டி எழுப்பும்படியா இந்த மாலை நேரத்துல தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு இடிந்து கிடக்கிற ஆலயங்களை கர்த்தர் கட்டி எழுப்பி அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்னைக்குள்ள வார்த்தைங்க. இடிந்து போயிருக்கிற பாழாய் கிடக்கிற ஆலயத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீங்களே அந்த ஆலயம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர், சிஸ்டர், நீங்க தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவர் எஸ்ராவை கொண்டு மறுபடியும் அந்த ஆலயத்தை, நெகேமியாவை கொண்டு மறுபடியும் அந்த ஆலயத்தை கெட்டி எழுப்புறது நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. கண்களை மூடிடுவோமா? இங்க இருந்து கேட்கப்படுகிற சத்தம், ஏன்னா கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை விட்டு நம்ம போக போகிறோம். அன்றைக்கு அவர்கள் இட்ட சத்தம் மற்ற ஜனங்களுக்கு ஒரு என்னன்னு புரியாத ஒரு சத்தமாக இருந்தது. அந்த ஆரவாரமானது கூக்குரலின் சத்தத்தை போல, அழுகையின் சத்தத்தை போல, இன்னும் ஒரு சிலருக்கு சந்தோஷத்தின் சத்தத்தை போல காணப்பட்டுச்சு. ஒருவேளை 2024ஆம் ஆண்டில் உள்ள பிரச்சனை நினைத்து ஒருவேளை அந்த ஜனங்கள் அன்றைக்கு இணைந்து கிடந்த அந்த ஆலயத்தில் இந்த ஜனங்கள் அழுதிருக்கலாம். ஒருவேளை சந்தோஷத்துல தேவனை மகிமைப்படுத்தி இருக்கலாம். எப்படி செய்தார்களோ தெரியல. இன்னைக்கு மறுபடியும் நம்ம சத்தத்தை எழுப்பி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். Again we are going to shout for the Lord. கொஞ்ச நேரம், என்ன ஒரு 5 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை செலுத்தி அப்படியே எதிர்த்து நிற்போமா? சிரமம் பார்க்காம நிமிடங்கள் தேவ சமூகத்துல அல்லேலூயா ஆராதிக்க போறோம். சத்தம் எழுப்பட்டும். மற்றவங்க கேட்கணும், என்னடா குளோபல் லீவ்ல சர்ச்ல சத்தம் வருகிறது, என்ன சத்தம் என்று எனக்கு புரியவில்லையே. சந்தோஷத்தின் சத்தமா, அழுகையின் சத்தமா தெரியவில்லையே. இந்த மாயை சில கத்தி கொண்டிருக்கிறார்களே, வருஷத்துக்கு கடைசியில சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அது எதுவாக இருப்பினோ, நான் நம்புகிறேன் தேவனாய சமூகத்துல சத்தம் போய் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தமாக, சந்தோஷத்தின் கலிகூடுதலாக மாறிக்கொண்டிருந்தது சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே செய்வார். Thank you, Lord. Thank you, Jesus. Gracias, Lord. அப்பா, அதே சத்தம் எங்களோட துணையானவரே, இங்கேயும் நடந்து எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. Thank you, அப்பா. Thank you, Lord. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு தினம் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசு.
நன்றி ராஜா. ஆண்டவரே, அதே தாவீது துதித்துக் கொள்ளும் நன்றி பயிர் வேறெடுத்தது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த 2025 வருடத்துல அப்படியே நடந்து கொள்ள போவதற்காக நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களிலே காணிக்கைகளை எடுத்துவிட்டு இந்த வருடத்துல போட போகிற கடைசி சமர்ப்பணம் அப்பா, உனக்கு நான் கொடுக்க போகிறேன். நீ கையா சொன்னது போல, ஒருவேளை என்னிடத்துல வெள்ளியோ பொண்ணோ காணிக்கை இல்லைன்னால் என்னையே உம்மிடத்துல காணிக்கையா அர்ப்பணிக்கிற ராஜா என்று சொல்லி இருதயத்திலிருந்து அப்பா என்னையே அர்ப்பணிக்கிற ராஜா, நீ ஆசீர்வதிங்கப்பா. இல்லை, இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க ராஜா. உடைய கரம் இந்த பிள்ளைகளோடு ஆண்டவரே, நீர் கொடுத்தவைகள் இல்லப்பா, நீர் பாராட்டின கிருபை ஆண்டவரே, நீர் போட்ட இந்த உயிரில் அப்பா உமக்கு காணிக்கை செலுத்த நீங்க கிருபை தந்ததுக்காக நன்றி ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். காணிக்கைகளை செலுத்துவோமா? அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். கரங்களை சொல்லுவோமா? வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள். நீயவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை அவர் பணித்தார், செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை துதியுங்கள். பிரதர் சசிகுமார் முன்னாடி வந்திருக்கிறோம். இந்த நன்றி செலுத்துகிற ஆராதனை ஆண்டவர் எத்தனை பேர் நன்றி எத்தனை பேர் நன்றிகளை செலுத்தினார்களோ, ஸ்தோத்திரங்களை செலுத்தினார்களோ, அவர்கள் எவ்வளவு தூரம் செலுத்தினார்களோ அவ்வளவு தூரம் பிசாசு எந்த சூழ்நிலையிலும் திரும்பி செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த சூழ்நிலைகளையும் கொண்டு சோர்வுகளை கொண்டு வராதபடி பிள்ளைகளை தற்காத்துக் கொள்ள அவர்கள் எடுத்த காரியங்கள், எடுத்த தீர்மானங்கள், ஒருவேளை 2024 அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்தால் 2025 வருடத்திலே எல்லா நன்மைக்கே எடுத்துக்கொண்டு புதிய ஒரு இருதயத்தை பெற்று அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள செய்யும். ஹalleluya. அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆசாரியன் சொன்னது போல நாமே அந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ளாக எந்நேரமும் அவர் வாசம் செய்கிறவர். வேதாகமம் இப்படியாய் சொல்கிறது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று. தகப்பனே, இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை ஆண்டவரே, கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவனை, இந்த 2024 வருடம் எத்தனையோ இடர்களுக்கு மத்தியில்
பேரிடர்களுக்கு மத்தியில், ஆண்டவரே வெள்ளங்களுக்கு மத்தியில், மலைச்சரிவுகளுக்கு மத்தியில், விபத்துகளுக்கு மத்தியில், பெரும் காற்றுகளுக்கு மத்தியில், பொல்லாத துன்மார்க்கமான மனிதர்களுக்கு மத்தியில், துன்மார்க்கமான கிரைகளுக்கு மத்தியில் தேவரீர் ஆண்டவரே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா. பெயர் சொல்லி ஆண்டவரை குடும்பமாய் நீர் அழைத்து வந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய ஆண்டவரை சத்தத்தை கேட்டு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலமாய் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை ஆலயத்தில் நின்று ஆராதனை செய்து வார்த்தைகளை பெற்றுக் கொண்டது போல திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நிற்கிறோம் சுவாமி. பிறக்க போகிற புதிய ஆண்டிலே இன்னும் அநேக ரட்சிப்புகளை காண கர்த்தாவுடைய சத்தத்தை கேட்க செவிகளை திறக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் அருகிலே நின்று தகப்பனே பிள்ளைகளை கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறாங்க. அப்படியாய் செய்ய போகிறவருடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எஸ்ராவிலே நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே இனி வருகிற பிறக்க போகிற புதிய ஆண்டிலே இந்த ஆலயத்திலே நின்று அல்லேலூயா என்று துதிக்கிற சத்தங்கள் இந்த பகுதியில் ஒவ்வொரு ஆண்டவரை இடத்தையும் அசைய செய்ய போகிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. பிள்ளைகள் கடந்து போகிற பொழுது தகப்பனுடைய கிருபையும் மகிமையும் வல்லமையும் சமாதானம் அவர்களை மூடி வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்று கூடி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மளோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you all for watching. God bless you.